கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இன்னும் ஒரு புதிய மாதத்தை காணச் செய்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் துதிகளையும் நான் ஏறெடுக்கின்றேன். ஒவ்வொரு மாதமும் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஜீவ வார்த்தைகள் உங்களுக்கு மட்டுமல்ல, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் என்னை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறது. இந்த வருடத்திலே ஆண்டவர் நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதே போல ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆலயத்திலிருந்து ஆண்டவர் நம்மை ஒரு புதிய இடத்திற்கு கொண்டு செல்லுகிறார். அந்த இடம் சற்று விஸ்தாரமான இடம். அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரை அறிவதற்கு ஏதுவாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். கடந்த மாதத்திற்கு முந்தின மாதம் தடைகளை தேவன் நீக்கி போடுவார் என்று தேவன் வாக்கு கொடுத்தார். இந்த இடத்தில் எத்தனையோ தடைகள் வந்தது. அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி போட்டார். சில காரியங்களை வெளியே சொல்ல முடியும், சில காரியங்களை வெளியே சொல்ல முடியாது. அதே போல தயை செய்யும் காலம் வந்தது என்று சொன்னார். கர்த்தர் தயை செய்திருக்கிறார். இந்த மாதத்தில் எத்தனையோ பேர் எங்களுக்கு தொலைபேசியின் மூலமாய் தொடர்பு கொண்டு தயை செய்யும் காலம் வந்தது என்ற வார்த்தையின்படி என் மகனுக்கு வேலை கொடுத்திருக்கிறார், என் மகளுக்கு வேலை கொடுத்திருக்கிறார், என் பிள்ளை காலேஜில் டிஸ்டிங்ஷன் வாங்கி இருக்கிறது என்று எத்தனையோ பேர் தொலைபேசியின் மூலமாய் தங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொண்டதை நினைத்து மனதார தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இதில் மேன்மை எனக்கு ஒன்றுமில்லை. எல்லா மகிமையும் ஆண்டவருக்கு. அவர் வாக்கு கொடுக்கிறார், அவர் ஜனங்களுக்கு அவர் நிறைவேற்றுகிறார். சரி, அந்த தேவன் இந்த மாதமும் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஒரு வேத வசனத்தை ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் துவங்கும் போதே சமாதானத்தின் தேவன் என்று துவங்குகிறது. நம்முடைய ஆண்டவருக்கு பெயர் சமாதானத்தின் தேவனா. அந்த ஆண்டவரிடத்தில் சமாதானம் இருக்கிறது. அவர் யாருடைய உள்ளத்திலெல்லாம் வருகிறாரோ அவர்கள் உள்ளத்திலே சமாதானம் இருக்கும். எந்த இல்லத்திலெல்லாம் வருகிறாரோ அந்த இல்லத்தில் சமாதானம் இருக்கும். சகேவின் வீட்டுக்கு ஆண்டவர் வரும்பொழுது சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். அப்படி என்றால் சமாதானத்தின் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் உள்ளத்திலும் உங்கள் வேலை ஸ்தலங்களிலும் உங்கள் தொழிலிலும் ஊழியத்திலும் வரும் பொழுது அவர் எல்லாருக்கும் சமாதானத்தை தருவார். ஒருவேளை என் வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஆண்டவரை அறியாத ஒரு நபராய் இருக்கலாம், வேறு மார்க்கத்தை சேர்ந்தவர்களாய் கூட நீங்கள் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை தானே? சமாதானத்தை தானே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆண்டவர் இயேசுவுக்கு பெயர் சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு. அந்த ஆண்டவர் இயேசுவை நீங்கள் உள்ளத்திற்குள் அழைத்து, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை, எனக்கு சமாதானத்தை தாரும் என்று சொல்லும் பொழுது இந்த இயேசு ராஜா, இந்த ஆண்டவர் இயேசு உங்களுக்காய் ரத்தம் சிந்தி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து மரித்து உயிரோடு எழுந்த இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிச்சயம் சமாதானத்தை தருவார். சரி, இந்த ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். இவர் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. சாத்தானை ஆண்டவர் இயேசு ஏற்கனவே சிலுவையில் நசுக்கி விட்டார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் உன் தலையை நசுக்குவார் என்று ஆதியாகமத்தில் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாத்தானின் தலையை சிலுவையிலே நசுக்கி விட்டார். அப்படி என்றால் இங்கே திரும்ப ஒரு விசை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொல்கிறாரே. ஏன்? அன்றைக்கு அவனுடைய சகலவற்றையும் ஆண்டவர் நசுக்கி விட்டார். ஆனால் அவனுக்கு முடிவு கட்ட வேண்டிய நேரம் இன்னும் வரவில்லை. அவன் இந்த உலகத்தில் கொஞ்ச நாட்கள் அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் மிகையாகாது. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அவன் தீவிரமாய் கிரியை செய்கிறான். ஏன் தெரியுமா? தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று அறிந்து உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிசாசு வேகமாய் கிரியை செய்கிறான், தீவிரமாய் கிரியை செய்கிறான். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. சரி, சாத்தான் மூலமாய் வருகிற வியாதிகள், போராட்டங்கள், மன நிம்மதி இல்லாத நிலைமைகள், சண்டைகள், சச்சரவுகள், பாவங்கள், பாவத்தின் விளைவுகள், சாபங்கள், காரிருள், அந்தகாரம், செய்வினை, மந்திரவாதம், ஏவல்கள், கட்டுகள், இவைகள் எல்லாம் உங்களோடு கூட போராடும். எப்படி ஜெயிக்க போகிறேன், இதில் எனக்கு எப்படி ஜெயம் கிடைக்கும் என்றுதானே திகைத்து நிற்கிறீர்கள். அதற்குத்தான் இந்த ஆவியின் பட்டயம். இந்த ஆவியின் பட்டயம் என்ன சொல்கிறது? சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். உங்கள் கால்களின் கீழே ஆண்டவர் நசுக்குவார். நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தினாலும்
ஆண்டவருடைய இரத்தத்தினால், ஆண்டவருடைய வார்த்தையினால் இந்த பிசாசின் கிரியைகளை எதிர்த்து நிற்கும் பொழுது எல்லாம் உங்கள் கால்களுக்கு கீழே நசுக்கி போடப்படும். எனக்கு அன்பானவர்களே, என்ன பிரச்சனையில் போராடுகிறீர்கள், என்ன சூழ்நிலைமையில் போராடுகிறீர்கள், எந்த அந்தகார வல்லமையோடு போராடுகிறீர்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது அவர் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், இந்த வசனத்தை நம்புங்கள். எல்லா போராட்டத்தின் மத்தியிலும் ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் சமாதானத்தை தருவார். இந்த வசனம் முடியும் பொழுது இப்படி முடிகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. இது ஒரு போராட்டம் என்று சொன்னேன். இந்த போராட்டத்தில் இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் வார்த்தையினால் நீங்கள் பிசாசோடு போராட போகிறீர்கள். கூடவே என்ன வருகிறது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட வரும். நீங்கள் பிசாசோடு போராடி அவருடைய கிரிகளை அழித்து ஜெபிக்கும் பொழுது, ஐயோ அது என்னை மேற்கொண்டு விடுமோ என்று நினைத்தீர்கள் அல்லவா? உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே பாவமோ, பிசாசோ, சாத்தானோ, அந்தகார வல்லமையோ உங்களை மேற்கொள்ளாது. வசனம் முடியும் பொழுது அந்த கிருபை உங்களோடு கூட இருக்கிறது என்று சொல்லி முடிகிறது. இந்த வாக்குத்தத்தத்தை நம்புங்கள். என் ஆண்டவர் சமாதானத்தின் தேவன், இந்த மாதமெல்லாம் எனக்கு சமாதானத்தை தருவார் என்று அறிக்கை செய்யுங்கள். சாத்தானின் கிரியைகளை கால்களின் கீழ் அழித்து போடுவார் என்று விசுவாசியுங்கள். கூடவே வசனம் சொல்கிறது, சீக்கிரமாய் அழித்து போடுவார் என்று. ஆண்டவர் தாமதமாய் அழித்து போட மாட்டார், சீக்கிரமாய் அழித்து போடுவார். எல்லா கிரியைகளும் சீக்கிரம் அழிக்கப்படும். எல்லா பிசாசின் மந்திரவாதங்கள், ஏவல்கள், செய்வினைகள், கட்டுகள் எல்லாம் அழிக்கப்படும். விசுவாசியுங்கள். இந்த வசனத்தை உரிமை பாராட்டி அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவர் இயேசு தருகிற அந்த சமாதானத்தையும் ஜெயத்தையும் இந்த மாதம் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த மாதம் சாத்தானின் கிரியைகளை அழித்து இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை எடுக்கிற மாதம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, நீங்க கொடுத்த இந்த ஜீவ வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்ற வார்த்தையின்படி உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், கிரியைகள், அந்தகார வல்லமைகள் எல்லாவற்றையும் நீ நசுக்கி போட போகிறதற்காய், அழிக்க போகிறதற்காய் உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் அப்பா. யாரெல்லாம் பிசாசோடு போராடி கொண்டிருக்கிறேன், அந்தகார வல்லமையோடு கூட நான் போராட்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ எல்லாருக்கும் நீங்க ஜெயத்தையும் விடுதலையும் தரப்போறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். உடைய கரத்தை நீட்டி உடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, சமாதானத்தின் தேவன் சாத்தானின் கிரியைகளை உங்கள் கால்களின் கீழாய் எல்லாவற்றையும் அழித்து போடுவார். விசுவாசத்தோடு ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுவதும் இப்படிப்பட்ட கிரியைகளிலிருந்து எப்படி ஜெயம் எடுப்பது என்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை டுடேஸ் விக்டரியிலும் உபவாச ஜெபத்திலும் நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள். நம்முடைய ஆலயமானது இந்த முகப்பேரில் இருக்கிற இடத்திலிருந்து வானகரம் என்ற ஒரு இடத்திற்கு மாற்றப்படுகிறது. கர்த்தர் ஒரு விஸ்தாரமான இடத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு நல்ல திருச்சபையை தேடிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் வானகரத்தில் இருக்கிற பைபிள் கால்ஸ் திருச்சபைக்கு நீங்கள் வரும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தின் விரிவான செய்தியை பைபிள் கால்ஸில் இருக்கிற ப்ராமிஸ் மெசேஜிலே நீங்கள் கேட்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கேட்பதோடு பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி சொல்லுங்கள். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். எல்லா சத்துருவின் கிரியைகள் மேலும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். May God bless you.